எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது, உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. வெல்கம் மக்களே. ரீசெண்டாக கோட் படம் பார்த்ததுலேருந்து இந்த ஆட்டை எப்படியாவது வெட்டியே ஆகணுமேடா, வருத்தே ஆகணுமேடா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் நம்ம நண்பர் தான், அண்ணனுக்கே இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவன் எதுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறான், சரி வாழை சுருட்டிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஸ்ட் தானே பண்ணக்கூடாது, பட் எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கலாம்ல, அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். ஊத்துங்கடா மஞ்சள் தண்ணியை, வெட்டுங்கடா ஆடை. ஆல்ரெடி எல்லாருமே போட்ட மட்டன் பிரியாணியை ஒன்றும் நான் இங்கே போட வரல. ஸோ இந்த டிஏஜியை பற்றி மியூசிக்கை பற்றி ஏன் ப்ரோ வீடியோவில் பேசலை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க, அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் போட்டு செஞ்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 1. படத்தில் ஹீரோ ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது ரால வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்படி வேலை செய்யக்கூடிய ஹீரோவோட பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான். ஆஃப்டர் லாங் டைம் அவனே திரும்பி வந்து ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கிறான். அது எப்படி செத்த பையன் திரும்பி வருவான்? ஏன்னா இவங்க கன்ஃபார்ம் பண்ண விதம் அப்படி. நம்ம ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஹீரோ தான் பையன் இறந்துட்டான் அப்படின்றத அவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேகும் அவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வச்சு கன்ஃபார்ம் பண்றாரு, வேற எதுவும் வச்சும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த பையனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்னும் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிப்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் இதை கண்டுபிடிக்கல. இதுக்கு தானே அப்பவே சொன்னேன், இவன் நமக்கு வேண்டாம், வேணவே வேண்டான்னு சொன்னேன். கேட்டியா? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் பாத்தியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கொஸ்டின் நம்பர் 2. ஆல்ரெடி இவனுங்க இன்டர்வல்ல கொடுத்த சர்ப்ரைஸுக்கு வாவ் வாட் எ சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பட் இவனுங்க இதுக்கும் மேல போய் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம் பாரு அப்படின்ற பேர்ல நம்ம பிரபுதேவா வில்லனோட கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பானுங்க. இதுக்கு ஆன பாருங்க ஒரு சர்ப்ரைஸ். இவனுங்க வச்ச ட்விஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகல, இதை ட்விஸ்ட் நினைச்சு வச்சானுங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் சர்ப்ரைஸ் ஆன. எல்லா படத்துலயும் முதுகுல குத்துற அஜ்மலியே நம்ம அண்ணன் இந்த படத்துல முதுகுல குத்திட்டாரு. இவனுங்க என்னன்னா பிரபுதேவாவெல்லாம் கூட்டிட்டு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சித்தார்த் மச்சான், அண்ணா சித்தார்த், டேய் இஸ்லே போய்டேடா சித்தார்த். நீங்க சாங் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நானே நிறைய பண்ணியிருக்கேன். என்னம்மா சாங் போலாமா? ஓகே. தேங்க்ஸ் பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. எனக்கு இந்த பிரபுதேவா கேரக்டர் மேல ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எதுக்காக பிரபுதேவா ஆக்சுவலி வில்லனிசம் பண்ணணும்? காசுக்காகவா, இல்லைன்னா நம்ம தளபதி ஏதாவது பழிவாங்கணும்னு பண்றாரா, இல்ல எனி அதர் ரீசன்ஸ்? இதை ஏதாச்சும் இந்த படத்துல இவனுங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே சொல்லல. இதான் ட்விஸ்ட், மொட்டையா எடுத்துட்டு போ அப்படின்ற பேர்ல ஒண்ணு வச்சிருந்தானுங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, இவனுங்க நம்மள முட்டாள்தனமா தான் நினைச்சிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. யார் சாமி இவன்? கொஸ்டின் நம்பர் 3. இது நம்ம டாப் ஸ்டாருக்கு அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா முதல் முறையா இப்போதான்டா பாக்குறேன். ஆக்சுவலி இந்த படத்துல எனக்கு உண்மையாலேயே ஒரு ட்விஸ்ட் சர்ப்ரைஸ் ஆச்சுன்னா அது இந்த ட்விஸ்ட் தான்டா. அது எப்படி குண்டடி வாங்கி நம்ம டாப் ஸ்டார் உயிரோட வந்து நிக்கிறாரு? கேட்டா புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாருங்க அப்படின்னு சொல்லி முட்டு கொடுப்பாங்க. அந்த சீனை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அதுல புல்லட் ப்ரூஃப் போட்ட மாதிரியாடா இருக்கு. இதுல இந்த வில்லனிசம்ன்ற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பிரபுதேவா வேற உயிர் நன்மை அப்படியெல்லாம் சொல்றாங்க. தான் நன்மை ஒழுங்கா செத்தானா இல்லையான்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி நாங்க முட்டாளு இல்லடா, பிரபுதேவா தான் முட்டாளு. என்ன என்ன எழவியாது. கொஸ்டின் நம்பர் 4. இந்த படத்துல எங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்காக க்ளோன்? எதுக்கு இந்த படத்துல க்ளோன் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கணும்? ஏன் அந்த உண்மையான தளபதியை வந்து நம்மளோட தளபதியை கொண்டிருக்கலாமே, எதுக்காக க்ளோன் எல்லாம் வச்சு கொண்டுகிட்டு இருக்கானுங்க? சரி அனுப்புறதா அனுப்புற, அட்லீஸ்ட் ஒரு 2-3 க்ளோனாச்சும் அனுப்புனால, ஒரே ஒருத்தன் அனுப்பிச்சு எதுக்கு? இந்த க்ளோனுன்றதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங்காவது பண்ணியிருப்பானுங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் பண்ணல. ஏதோ கடைசியில இதை பேஸ்ட் பண்ண மாதிரியே பேஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. கடைசியில வந்த சீனை அதான் இந்த க்ளோன் சீனை. நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். கொஸ்டின் நம்பர் 5. படத்துல எது நல்லா இருக்கோ இல்லையோ, கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும் பாருங்க. ஸ்டேடியம்ல இளைய தளபதி வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வச்சிருவாரு. இந்த பாம்புக்கான ட்ரிகரை நம்ம பிரேம்ஜி தூக்கிட்டு ஓடிடுவாரு. சரி இதுக்கப்புறம் இளைய தளபதி எங்கடா ட்ரிகர் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் போது சும்மா இருந்திருக்க வேண்டியது தானே. அவனே ட்ரிகரை தேடிட்டு விட்டுட்டு போயிட்டு இருப்பான். ஆனா அது உங்க மாமண்ணையில தான் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களான்னு, அங்க நிக்கிறீங்கண்ணே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அப்பதானே ஓட்டு மேல
வண்டியை தூக்கிட்டு பறக்க முடியும். அதுக்காக தான் இவ்வளோ கேள்விகள் இந்த படத்துல இருந்தாலும் இந்த படம் ஓடுனதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல அண்ணன் வெங்கட் பிரபு பண்ண மில்கிங் தான் எக்கச்சக்க ரெஃபரன்ஸ், எவ்வளோ கேமியோஸ் அப்படி இப்படி சொல்லிட்டு இந்த படத்துல வச்சு தள்ளியிருப்பாரு. ஓடாத ஓட்டு தக்காளியை கூட நல்லா வியாபாரம் பண்றேனே. மட்டும் இல்லாம அண்ணன் வெங்கட் பிரபு இந்த படத்து மூலமா ஒரு நியூ ஜேனரை தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னா ஃபேன்ஸ் ஜேனர். இதை பத்தி போன வீடியோல பேசியிருந்தேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம்ப்பா, போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபைனலி ஓரளவுக்கு ஓகேயான கிளைமேக்ஸை வச்சு முடிச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது தான் ஓப்பன் பண்ணாங்க பாருங்க போஸ்ட் கிரியேட்டர் சீனு அப்படின்னு ஒன்று. என்ன இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல. இதில் இந்த அனில்ஸ் வேற முட்டு கொடுக்குறேன்ற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு வேற சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கோட் படத்தை செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்தா இவனுங்களுக்கு இதுவே போதும் போலன்னு சொல்லிட்டு அடுத்த படத்தில் எச் வினோத் வலிமை மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வைக்காம இருந்தா சரி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு பிரியாணி இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். சியர்ஸ். மங்காத்தாவா ஏன் கம்பேர் பண்றாங்க? ஏன்னா தளபதி இதுல வில்லனா பண்ணிருக்காரு. இல்ல இல்ல அது ஓகே. அதுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன்? பொருளா என்ன கம்பேரிசன்னா தளபதி வில்லனா பண்ணிருக்காரு இல்லையா? அப்படிலாம் இல்ல, அது ஏதோ பண்ணிருக்காரு அவர். ஆமா